கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் எபேசியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்மை நமக்காக பலியாக ஒப்பு கொடுத்திருக்கிறார். ஆகவே அது தேவனுக்கு அவருடைய பலி சுகந்த வாசனையாக காணப்பட்டது. அது தன்னுடைய பிதாவாகிய தேவனுக்கு சுகந்த வாசனையான ஒரு காணிக்கையாகவும் பலியாகவும் காணப்பட்டது. அப்படி அவர் ஒப்பு கொடுத்ததுனால தான் நம்மிடத்திலே அவர் அன்பு கூர்ந்தது வெளிப்பட்டது. அதே போன்ற தியாகம் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களாகிய நாம் ஏதோ இந்த உலகத்திலே சுகபோகமாக வாழ்ந்துவிட்டு நம்முடைய விருப்பங்களை நிறைவேற்றிவிட்டு வாழ்ந்து போக முடியாது. ஆனால் தேவன் விரும்புகிற பாதையில் நாம் வாழும் பொழுது, நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது, நாம் அநேக தியாகங்களை அதற்காக நாம் செலுத்த வேண்டியவர்களாய் காணப்படுவோம். அப்படி நாம் நம்மை நாமே தேவனுக்கென்று இயேசு கிறிஸ்து எப்படி தன்னுடைய பிதாவுக்கு தன்னை ஒப்பு கொடுத்தாரோ அதே போன்று நம்மையும் நாம் அவருக்கென்று ஒப்பு கொடுக்கும் பொழுதுதான் நாம் மற்றவர்களிடத்திலே நாம் அன்பு கூறுகிறதை நாம் விளங்க பண்ணும். மற்றவர்களிடத்திலே நாம் அப்பொழுதுதான் அன்பு கூற முடியும். ஹல்லேலூயா. கிறிஸ்துவை பின்பற்றுகிறோம் என்று சொல்லிவிட்டு நாம் மற்றவர்களிடத்தில் அன்பு செலுத்தாவிட்டால், நாம் தேவனுக்கென்று நம்மை தியாகம் பண்ணி அவருடைய சித்தத்தை நிறைவேற்றாவிட்டால் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆகவே தான் முந்தின வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகிறவர்களாகி. நாம் தேவனை பிரியமான பிள்ளைகளைப் போல பின்பற்ற வேண்டும். அதற்கு நாம் சில தியாகங்களை செலுத்தி நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர்க்கென்று பலியாக கொடுக்கும் பொழுது, பலி என்றால் என்ன? நம்முடைய விருப்பங்களை எல்லாம் வைத்துவிட்டு அழித்துவிட்டு கர்த்தருடைய விருப்பங்களை நம்முடைய வாழ்வில் நிறைவேற்றுவதுதான் பலி. ஹல்லேலூயா. அப்பொழுதுதான் நாம் மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக காணப்பட முடியும், மற்றவர்களிடத்திலே நாம் அன்பு செலுத்தவும் முடியும். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையாயிருக்கும். முதலாவதாக பார்த்தோம், நம்மை தேவனுக்கென்று பலியாக ஒப்பு கொடுக்கும் பொழுது, காணிக்கையாக ஒப்பு கொடுக்கும் பொழுது அது தேவனுக்கு சுகந்த வாசனையாயிருக்கும். ரெண்டாவதாக நாம் கர்த்தருக்கு பயப்படும் பொழுது தேவனுக்கு அது சுகந்த வாசனையாயிருக்கும். கர்த்தருக்கு பயப்படுதல் என்றால் என்ன? தீமையை வெறுப்பது தான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். தீமை செய்கிறதிலே தேவனுடைய பிள்ளைகள் ஒரு நாளும் ஒத்துப்போக மாட்டார்கள், ஒத்துப்போக கூடாது. அதுதான் கர்த்தருக்கு பயப்படும் பயம். அந்த பயம் நம்மிடத்தில் காணப்படும் பொழுது அது தேவனுக்கு சுகந்த வாசனையாயிருக்கும். கர்த்தருக்கு பயப்படுதல் அநேக நன்மைகளை நமக்கு கொண்டு வரும், ஜீவனை தரும், ஆசீர்வாதங்களை தரும். கர்த்தர் தாமே நம்மை அவருக்கென்று சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் கர்த்தருக்கு பயப்படும் பயத்தையும் நமக்கு தந்து அவருக்கு சுகந்த வாசனையாக மாற்றுவாராக. கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபையை நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனை, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த சத்தத்தை கேட்கிற உடைய பிள்ளைகளும் நாங்கள் ஒவ்வொருவரும் கர்த்தரை பின்பற்றுகிற பிரியமான பிள்ளைகளைப் போல கர்த்தரை பின்பற்றி கர்த்தர்க்கென்று சுகந்த வாசனையாளாக காணப்பட எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. துதிகன மகிமை மக்கை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் ஒவ்வொருவரையும் சென்றடையும்படியாக இந்த செய்தியை உங்கள் நண்பர்களுக்கு அனுப்பி வைக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளுகிறேன். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் அபரிதமாய் ஆசீர்வதிப்பாராக.